பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே. தொண்டைமான் என்கின்றவர் திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் எம்பெருமானுடைய பரமபக்தர், ராஜாவாக இருந்தவர். அந்த ஊரில் வாழ்ந்து ராஜ்யம் பரிபாலனம் செய்து கொண்டு வரும்போது கிருஷ்ண சர்மா அப்படின்னு ஒரு பக்தர், அவர் நான் காசிக்கு போயிட்டு வரேன். நீ காசி விடுறதாவே இல்லை, மோடிஜி கூடவே இருக்கார். அதனால காசிக்கு போயிட்டு வரேன். ஆனா அவ்வளவு தூரம் போகணும்னா ரொம்ப பலம் தேவை, ஸ்டாமினா தேவை. வேற வழி. இப்ப நம்ம டக்குன்னு நினைச்சோம்னா பிளைட். காசிக்கு போறதுங்கிறது அவ்வளவு கஷ்டம். இந்த காலத்துல பதரிகாசிரம யாத்திரையெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. கூடையில உட்கார்ந்து போவா. போற வழி வர வழி விஞ்சு அதெல்லாம் அவனுக்கும் கிடையாது. இதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, காசி யாத்திரைங்கிறது அவ்வளவு முக்கியம். பெரியவாளா இருந்தாலும் மாப்பிள்ளையா இருந்தாலும் காசிக்கு யாத்திரை பண்ணுவா. இந்த இடத்துல தொண்டைமான் சக்கரவர்த்தி கிட்ட கிருஷ்ண சர்மா